வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு WSC பிராண்டில் இருந்து ஒரு மினி EDFA பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட வீடியோ, நமக்கு இப்போ தான் பொருள் கைக்கு கிடச்சிது. இது வந்து WSC பிராண்டில் இருந்து கிடச்சிருக்கு. மினி EDFA 16க்கு 4, அதாவது 4 போர்ட்லேயும் 16 dBm வந்து வரும். சிங்கிள் இன்புட் தான் இந்த மாடல்லே வருது, அதனால் சிங்கிள் இன்புட் வாங்கியிருக்கோம். இதே இதில் ஒரே ஒரு இன்புட்டு சிங்கிள் அவுட்டு வரது 23 dBm வர மாடலும் இருக்குது. இது வந்து 4 உள்ள ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லைனா லேசர் வந்து 23 dBm தான், 4 ஸ்ப்ளிட் பண்ணால் 416, இல்லைனா சிங்கிள் 23 மாடலும் வருது. இதோட விலை வந்து 28,000 ரூபா வருது. இதில் வந்து வித் பேட்டரி ஆப்ஷன் வந்து உண்டு, ஆனால் நம்ம வாங்கியிருக்க மாடலில் வந்து இது வந்து டம்மியாக தான் இருக்குது. வாங்கும்போதே சொல்லி தான் இருந்தாங்க, இதில் வந்து பேட்டரி ஆப்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் தான் வந்தது, இப்போ வரல அப்படின்னு தான் சொல்லி தான் இருந்தாங்க. இதில் வந்து பேட்டரி ஆப்ஷன் வந்து வேலை செய்யலை. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்த மாடலெலாம் பேட்டரி ஆப்ஷன் வந்து வேலை செய்யணும், வந்து அதை பார்த்துருக்கேன். அதாவது 9 வோல்ட்டு 1 ஆம்பியர் இதோட வர சார்ஜரில் சார்ஜ் பண்ணோம்னா கரண்ட் போகிற நேரம் உள்ளே இருக்க பேட்டரியிலே வந்து ஒர்க் ஆகும். இதை வேணால் நம்ம கலத்தி உள்ள பேட்டரி இருக்கா என்ன அதுங்கிறத பார்ப்போம், இல்லை நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, ஆனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பில்டின் ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து இருக்குது அப்படின்னு தான் போட்டிருக்கு. பட் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் வந்து ஆகலை. சரி, ஓகே, இதில் வேறு ஒன்றும் செக் பண்ணிக்கலாம் இல்லை. இதில் இன்புட் கொடுத்தா 4 அவுட்லேயும் 16 dBm வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து யாருனே செக் பண்ணி தான், இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுதேன். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டாக சொல்ல வேண்டியது வந்து இதோட பேக்கிங் வந்து உண்மையிலே நல்லாவே பேக் பண்ணிருக்காங்க. நல்ல லேயராக இது கொடுத்து அதுக்கு மேலேயும் பேக்கேஜ் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. எவ்வளோ லாங்கிலேருந்து வந்தாலும் டேமேஜ் ஆகாமல் வந்துடும். எதுக்கு பேக்கேஜை பற்றி பேச அப்படின்னா, போன வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிரான்ஸ்மிட்டரை பற்றி. இதோட நமக்கு வந்த பேக்கிங்கை பார்த்திங்கன்னா, நம்ம அனுப்பின கடைக்காரர் இந்த மாதிரி ஒரு கிழிஞ்சு போன பேப்பரில் இதை வச்சு சுற்றி அந்த ஆளை அனுப்பி விட்டுட்டார் கொரியரில். அது என்ன ஆகிருந்தது அப்படின்னா, அந்த போன வீடியோவில் அது வந்து சொல்லலை, ஆனால் அதில் என்ன ஆயிருந்ததுன்னா அந்த ஸ்லாட் வந்து பெண்ட் ஆகிருந்தது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு காட்டுதேன், எந்த அளவுக்கு பெண்ட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கு காரணம் இந்த கடைக்காரங்களை தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கலாம். கடைக்காரங்க வந்து பொதுவாக எல்லா கடைக்காரங்களும் சும்மா இருந்தாலும், இப்போ இந்த இது கூட என்னென்னா பேக்கேஜுக்கு மேலே சும்மா வெறும் ஒரு சர்கையை சுற்றி தான் அட்ரஸ் ஒட்டி அனுப்புனாங்க. எல்லா கடைக்காரங்களும் அப்படி தான் அனுப்புவாங்க. இதை ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணவங்க தான் இந்த மாதிரி பேக்கேஜை நீட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட பொருள் ஒரு எண்டு யூஸருக்கு போகும்போது டேமேஜ் இல்லாமல் போவோம். இப்படி வெறும் பேப்பரில் சுற்றி கொடுக்கும்போது ஈஸியாக தான் கொரியரில் பிச்சு நச்சு தானே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது போன வீடியோவில் சொல்ல நினச்சேன், அதில் வந்து மறந்துட்டேன். இது எந்த அளவுக்கு ஸ்லாட் வந்து பெண்டாக இருக்குங்கிறத பாருங்கள். இது போன வீடியோலையுமே அதில் நம்ம இந்த சைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இது வந்து பெண்டாக தான் இருந்திருக்கும். நான் அந்த நேரம் சொல்ல வந்து மறந்துட்டேன். ஸோ இதோட பேக்கிங் நீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன்னா கம்பெனிக்காரங்க கொடுக்க பேக்கேஜே நல்லா கொடுக்க தான் என்னை பொறுத்தளவில் பொருள் ஒரு நம்ம கடைசி எண்டாக இருக்க நம்ம ஆப்ரேட்டருக்கு வந்து சேரும்போது பிரச்சனை இல்லாமல் வரும் அப்படின்னு. ஏன்னா EDFAயோட சைஸு இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இதோட பேக்கேஜோட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்கேஜுன்னு. ஸோ உண்மையிலே பேக்கேஜை பொறுத்தளவில் உண்மையிலே குட், அதுக்கு ஒரு லைக் போடலாம். ஓகே, அதுக்கடுத்து சரி இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது. இது என்னென்னா அந்த சார்ஜர் தான் மைனஸு. இது என்னென்னா பார்க்க என்ன இப்படி இருக்கா, இது என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு ப்ளக் பாயிண்ட் எடுத்துட்டேன். இது வந்து எந்த ப்ளக்கில் கொடுத்தாலும் லூஸாக தான் இருக்குது. இப்போ நான் இதில் போட்டிருக்கேன், இது என்ன இப்படி சும்மா தான் இருக்குது. சரி, மேலே உள்ள போட்டாலும் சும்மா தான் இருக்குது, கீழே உள்ள போட்டாலும் சும்மா தான் இருக்கும், இதில் போட்டாலும் சும்மா தான் இருக்குது. அதாவது இதை நான் செக் பண்ணும்போதே சில நேரம் என்னென்னா திடீர்னு EDFA வந்து ஆஃப் ஆகி கிடக்கு. என்னடான்னு பார்த்தோம்னா ப்ளக் பாயிண்ட் லேசாக, அதாவது இப்படி வச்ச மாதிரி இப்படி தொங்கலாம் விட்டோம்னு இங்கே கலந்து விழுந்துருது. ரொம்ப நைஸாக தான் இருக்குது. இது அந்த கரெக்டான இந்த பின்னு வந்து சேரலை, சும்மா லூஸாக இருக்குது. அது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மைனஸ். ஏன்னா லூஸ் கனெக்ஷனால் ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வந்துடும் நினைப்பேன். ஸோ இது வந்து நான் இதுக்குன்னு என்ன பண்ணோம்னா செக் பண்ணத போர்டு வந்து இந்த மாதிரி போர்டில் தான் இப்படி தான் வச்சுருந்தேன். ஏன்னா இப்படின்னா உங்களுக்கு எங்கிட்டும் கலந்து விடாது அப்படிங்கிறக்காண்டி கிரவுண்டில் வச்சுருக்க மாதிரி சுவிட்ச் போர்டு தான் யூஸ் பண்ணேன். உண்மையிலே சார்ஜரை பொறுத்தளவில் மைனஸ் தான். பேக்கிங் நல்லா இருந்தாலும் சார்ஜர் விஷயத்தில் கோட்டை தான் விட்டுட்டாங்க. சரி, ஓகே, இதை நம்ம அதே மாதிரி இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் என்னென்னா இதோட பவர் கன்சம்ஷன் வந்து உண்மையிலே ரொம்ப கம்மி தான். இப்போ உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணி காட்டுதேன், ரொம்ப கம்மியாக தான் எடுத்துனா. எனக்கு இது பார்க்கும்போதே உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம்தான். சாரி, இதை வந்து இன்புட்டு கொடுக்கணும். இப்போவுமே பாருங்கள், நான் இது வந்து கொடுத்துருக்கேன். இங்கே என்னப்பா ஆன் ஆகுதா, லேஸ் அனர்த்தியில் அப்படி வைக்கல ஆஃப் ஆகிடுது. நம்ம லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆன் ஆகும். பார்த்தீங்களா,
இந்த ஒன்று தான் எனக்கு இதில் ஒரு பெரிய மைனஸாக தெரிஞ்சுது. மைனஸுங்கிறத விட இது ஒரு பெரிய தலைவலி தான். ரொம்ப கரெக்டாக வைக்க வேண்டியிருக்கு. நம்ம கண்ட்ரோல் ரூமில் போட்டோம்னா இப்படி வச்சு அந்தால ப்ளக் பாயிண்ட்டையும் சுவிட்ச் போர்டையும் சேர்த்து ஒரு இந்த பைண்டரை போட்டு ஒரு கெட்டியாச்சுன்னா அங்கிட்டு இங்கிட்டும் நவலாது. சரி, ஓகே, ஒரு இன்புட்டை வந்து கொடுத்து பார்த்துருவோம். இப்போவுமே ஆஃப் ஆகி தான் கிடக்கு. ஓகே ஓகே, இப்போ ஆனாத மாதிரி நான் வச்சு வந்து பிடிச்சிக்கிடுதேன். ஓகே, ஆன் வந்து ஆயிடுச்சு. ஓகே, பவர் எவ்வளோ எடுக்குங்கிறத லைவாகவே பார்த்துக்கிடுங்க. இது வந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணேன். அதிகபட்சம் இது வந்து சில நேரம் ஹீட் வந்து ஆகுது. நல்ல ரொம்ப நேரம் ரன்னிங்கில் இருக்கும்போது லேசாக ஹீட்டிங் வந்து தருது. எவ்வளோ ஹீட் ஆனாலும் அதிகபட்ச பவரே எவ்வளோ எடுத்துச்சுன்னா 5.3 வாட்ஸு 5.4 வாட்ஸ் தான். அதுக்கு மேலே பவர் வந்து இது எடுக்கவே இல்லை. எவ்வளோ நேரம் செக் பண்ணாலும் அவ்வளோ பவர் தான் எடுத்துச்சு. சரி, ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செக் பண்ணதுக்கு நான் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்டில் தான் வச்சு யூஸ் பண்ணேன். ஏன்னா இப்படி இருக்கிறதுனா தான் கலர மாட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இப்போ வரிசையாக ஒவ்வொரு பொருட்லையும் பவர் வந்து செக் பண்ணிடுவோம். 16.28, 16.31, 16.35, 16.10. ஓகே, ஸோ அவுட்புட்டை பொறுத்தல நல்லாவே இருக்குது. என்னை பொறுத்தல 2 மைனஸ். ஒன்று லேசாக ஹீட்டிங் வந்து தெரியுது, இன்னொன்று இந்த சார்ஜர் தான் மெயின் ஹீட்டிங்கு. ப்ளஸ் வந்து பேக்கிங் நல்லா இருக்குது, பொருளும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் டெஸ்ட் பண்ண வர இது நல்லா தான் இருக்குது. ஆனால் லாங் லைஃப்பில் எப்படி இருக்குங்க தெரியல. ஏன்னா மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய மினி டிஃபை வந்து கம்ப்ளைண்ட் அதிகம் வந்தது. இப்போ வரது கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு நம்ம வாங்குத கடைக்காரர் சொன்னதுனால இது வந்து வாங்கியிருக்கு. சரி, ஓகே, இப்போ இதில் மெயினாக செக் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குல்ல, எம்இஆர் லாஸ் ஆகுதாங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு எஃப்டிடிஹெச்சில் கொடுத்து அதுக்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து இடிஃபை இன்புட் தான் கொடுத்துருக்கேன், அதனால் ஃபில்டர் எஃப்டிடிஹெச்சை போட்டுக்கிடுவோம். போட்டு இதில் எவ்வளோ எம்இஆர் வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து உள்ளே போய் வெளியே வரும்போது எவ்வளோ லாஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஆப்டிகல் செக் பண்ணதுக்கு அரசோட இடிஃபை வந்து கொடுத்துருந்தோம். நம்ம எம்இஆர் செக் பண்ணதுக்கு டிசிஎலோட இன்புட் எடுத்துக்கணும். ஏன்னா தான் லாஸ்ட் பாயிண்ட் வர பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் இதை கொடுத்து ஓகே ஒர்க் ஆகுது. ஓகே, எவ்வளோ வருதுன்னா 62, 38.2 வரை வருது. ஓகே, 62, 38.2 வரை மேக்ஸிமம் வருது. ஓகே, நம்மளோட அந்த செட்டப்பை எடுத்துக்கிடுவோம். ஓகே, இதில் இன்புட்டில் இதை வந்து கொடுத்துக்கிடுவோம். ஸோ இதோட இன்னொரு அவுட்டில் வந்து நம்ம எவ்வளோ ஆப்டிக்கல் பவர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து எஃப்டிடிஹெச்சை போட்டு செக் பண்ணுவோம். இல்லை 8120 ஆப்டிக்கலை பார்த்துருவோம். லைவ் டெஸ்டிங்னால ஃபுல் வீடியோ ஓடிட்டுருக்கு. ஓகே, இதில் வந்து -2.98 வருது. இதே மாதிரி இன்னொரு பேட்ச் கார்டு போட்டு வச்சுருப்போம், அதில் வந்து 0வே வரும். ஓகே, இதில் 0வே வருது. இப்போ இந்த 0வில் எவ்வளோ எம்இஆர் வருதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ 72, 37.2, அது வந்து 62, 38.2, இது வந்து 37.2, ஒரு எம்இஆர் லாஸ். இது வந்து காமனாக எல்லா இடிஎஃப்லையுமே 0.8 to 1 லாஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த -3லையும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ -3 பொறுத்தவரை 66, 37.5 வரை வருது.
அது 38.2, இது 37.5. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.7 MER தான் லாஸ். ஸோ EDFை பொறுத்தவரை MER லாஸ் வந்து நார்மலாக எல்லா EDFையும் என்ன லாஸ் இருக்குமோ அதே தான் இருக்குது. ஒன்றும் கம்மியாகவும் MER லாஸ் ஆகலை, அதிகமாகவும் லாஸ் ஆகலை. எல்லா EDFையும் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. அதேமாதிரி மினி EDF வந்து உண்மையிலே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்துருக்கு, சின்ன சைஸாகவும் இருக்குது. அது இதோட ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 4 கிலோ இருக்குது. மினி EDF எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். மினி EDF வந்து வெறும் 331 கிராம் தான் இருக்குது. அதாவது வெறும் ஒரு ஆப்டிக்கல் பவர் மீட்ரு என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துடுங்க எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக வந்து இது இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கடுத்து சைஸும் சின்னது. ஏதாவது கஸ்டமர் ரெண்டில் போடுறதா இருந்தால் கூட ஒரு அடாப்டரை போட்டு பவரை கொடுத்து அங்கனுக்குள்ளே உள்ள வீடுகளுக்கு FTTH பண்ணக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ப்ராடக்ட்டில் இருக்க எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இப்போ இவ்வளோ பெரிய EDF வந்து இருக்குது. இவ்வளோ பெரிய EDFல பேக் சைடில் உங்களுக்கு 2 பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபேனு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தனி ஃபேனு, இதுக்கு தனி ஃபேனு, உள்ள போர்டுக்கு தனி ஃபேனு, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உள்ளதை நான் வந்து நம்மளோட EDFல ஓப்பன் வந்து பண்ணி பார்த்தேன். நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதாவது சின்னதாக உங்களுக்கு சொல்லணும்னா, பம்பு இந்த சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பூரா ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுவேன். ஆனால் இதை பொறுத்தளவில் இது அந்த EDFல இருக்க பம்போட சைஸ் என்னதோ அந்த சைஸுக்கு தான் இருக்குது. அப்போ எப்படி ஹீட்டை வந்து வெளியே எடுத்து இது எப்படி லாங் லைஃப்பில் எப்படி ஓடுது அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டு. இருந்தாலும் இது வந்து லாங் லைஃப்பில் எப்படி ரன் ஆகுதுங்கிறத ஒரு 6 மாதம் பிரச்சனை இல்லாமல் ஓடுது. அது வந்து இது 1 இயர் வாரண்டியோடு தான் வாங்கியிருக்கு. பிரச்சனை இல்லாமல் ஓடுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இதே யூடியூப் சேனலில் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். சரி, இது வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மினி EDFை பொறுத்தவரை உள்ளே யூஸ் பண்ணிருக்கிறது லுமெண்டமோட லேசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வார 23 dBm பவரை வந்து 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 4 போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். அதுக்கடுத்து உள்ள பேட்டரி கேக்கு ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து டம்மியாக தான் இருக்குது, உள்ள பேட்ரி வந்து இல்லை. ஸோ ஆனால் பேட்ரி இதில் வச்சு இதில் கொடுத்தோம் அப்படின்னா பேட்ரி ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் ஒர்க் வந்து ஆகும். இதில் வந்து இப்போதைக்கு டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் வாங்கினவங்க யாரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா வாரண்டி பீரியடில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் வந்து பண்ண முடியாது. நான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளாக இவ்வளோ தான். இந்த சின்ன சின்ன போர்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. அதனால தான் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த பெரிய EDFல பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி போர்டு தான் இருக்குது. ஆனால் காற்று உள்ளே போய் வெளியே வர்ற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது. இதில் வந்து அப்படி எதுவுமே இல்லை. தேவையான போர்டை வந்து சின்ன காம்பேக்டான இடத்துல வச்சு இதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது 9 வோல்ட் 1.5 ஆம்பியரில் யூஸ் ஆகுதுனால பவரும் கம்மியாக தான் எடுக்குது, சைஸும் சின்னது. கஸ்டமர் ரெண்டில் கூட ஒரு -1 அந்த மாதிரி கடைசி EDF இன்புட் வர இடத்துல கூட அங்கே போட்டு அங்கேருந்து ஒரு 16 நாளில் அங்கனுக்குள்ளே உள்ள வீடுகளுக்கு FTTH பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் சின்னதாக இருக்கனால எங்கனாலும் கரண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் பேட்ரி ஆன் ஆஃப் போர்ட்டோடு தான் வருது. உள்ளே பேட்ரி வைக்கக்குள்ள ப்ரொவிஷன் இடமும் இருக்குது. சேம் பேட்ரி கிடச்சின்னா உள்ளே வச்சு கூட நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இதோட உள்ளே வந்து பேட்ரி வந்து இல்லை. பேட்டரியோடு இருந்திருந்துன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேக்கப்னாலும் கஸ்டமர் ரெண்டில் கிடக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக பேட்ரி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இதுக்குள்ளே உள்ளே வந்து பேட்ரி வந்து இல்லை. வேறு இதில் என்ன நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தவரை இந்த சார்ஜர் வந்து ஒரு நெகட்டிவ் தான். அதுக்கடுத்து இதை வந்து நான் லாங் லைஃப்பில் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ லாங் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு உண்மையிலே தெரில. நான் இனி வந்து செக் பண்ணிட்டு வேணால் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வேறு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆப்ரேட்டர் யாராவது மினி EDFை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஏன்னா நான் யூஸ் பண்ண வர ஹீட்டிங் வந்து தெரிய தான் செய்யுது. ஆனால் ஹீட் ஆனாலும் அவுட்புட் வந்து எதுவுமே குறையலை. நான் இது செக் பண்ண வர கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 நாள் 8 நாளுக்கு மேலே இருக்கும். தொடர்ச்சியாக ரன் பண்ணி விட்டு கூட அப்பப்போ அவுட்புட்டை செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பவரும் அதிகம் எடுக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்தோம். எந்த இதுலேயுமே எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியல. MER பொறுத்தவரை நார்மலாக எல்லா EDFையும் என்ன லாஸ் ஆகுதோ அதே ஒரு MER 0.8 தான் லாஸ் ஆகுது. ஸோ அதுலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் செக் பண்ண வர நம்ம இந்த ஸ்டூடியோ ரூமில் செக் பண்ண வர நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் லாங் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறத லாங் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சொல்லுங்கள். நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருந்தாலும் இன்னொரு வீடியோவில் கூட அப்டேட் பண்ணுவேன். ஸோ
இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துடு, இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 28,000 ரூபா வருது. நார்மலாக இந்த மாதிரி பெரிய சைஸ் EDFA இதில் 16க்கு 4லாம் வந்து 32,000 33,000 அந்த ரேட்டில் கூட கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபா தான் ரேட் வித்தியாசம் வந்து வரும். இதுக்கும் அதுக்கும் ஒரு 4,000 ரூபா ரேட் வித்தியாசம் போது என்னோடய சஜஷன் என்னென்னா பெரிய EDFA போகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஏர் ஃப்ளோ இங்கே ஏர் இன்டேக் ஆகி பேக் சைடில் காற்று வெளியே போகிற மாதிரி 3 ஃபேன் கொடுத்துருந்தாங்க. பவர் சப்ளையோட 1 இருக்குது, 2 இருக்குது, அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் இருக்குது. எந்த பவர் சப்ளையில் கொடுத்துருமோ அந்த பவர் சப்ளை ரன் ஆகும். அதுபோக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேன் ரன் ஆகும். அப்போ 2 ஃபேனு எனி டைம் வந்து ரன் ஆகும். ஸோ ஹீட் உள்ளே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கட்டாயம் சொல்லுங்கள். நான் என்னோடய ஃபீட்பேக்கை ஒரு 6 மாதம் கழித்து இதில் பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு என்னோடய கருத்து என்னென்னா ரேட் வித்தியாசம் 4,000 ரூபா தான் இருக்குங்கனால கட்டாயம் பெரிய EDFA போகிறது நல்லது. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃப்யூச்சரில் வேணால் அப்டேட் பண்ணுது. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.